Hi friends, welcome to PoriyalaninPayanam. இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராலஜியோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸை நம்ம இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம மெட்ராலஜியோட சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த வீடியோஸில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்ராலஜினா என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெட்ராலஜி இஸ் டிஃபைன்ட் as science of measurement or otherwise precision of measurement and also defined as accuracy of measurement. ஓகேங்களா? மெட்ராலஜி அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட், ஓகேங்களா, ஒரு சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர் அதர்வைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிசிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ராலஜி அப்படின்னாவே ஒரு மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இந்த மூணு டிஃபைனில் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு தெரியணும். மெஷர்மெண்ட்டுனா என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இட் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிங் குவான்டிடேட்டிவ்லி. ஓகேங்களா? குவாலிட்டேட்டிவ்லி கிடையாது, இது குவான்டிடேட்டிவ்லி அண்ட் அன்னோன் மேக்னிடியூட் வித் ஏ ப்ரீ டிஃபைன்டு ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அன்னோன் மேக்னிடியூட் அண்ட் ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எம்எம்னா இவ்வளோ தான் இருக்கணும், ஓகேங்களா, ஒரு சென்டிமீட்டர்னால் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இதை வச்சுட்டு ஒரு ஃபோனை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ ஒரு ஃபோனோட லென்த்தை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அன்னோன் மேக்னிடியூட். ஓகேங்களா? அந்த அன்னோன் மேக்னிடியூடு வந்து நம்ம ப்ரீ டிஃபைன்டு மேக்னிடியூடை வச்சு நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? அதை தான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெட்ராலஜி இஸ் டிஃபைன் as சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? மெஷர்மெண்ட்டுன்றது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அந்த ப்ரீ டிஃபைன்டு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி நம்ம குவான்டிடேட்டிவ்லி, ஓகேங்களா, குவான்டிடேட்டிவ்லி அன்னோன் மேக்னிடியூடை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல மெட்ராலஜி. ஓகேங்களா? இன்னொரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா மெட்ராலஜி இஸ் அ ப்ரிசிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரிசிஷன்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ப்ரிசிஷன்னா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் ரெப்ரசன்ட் த டிகிரி ஆஃப் ரிப்பீட்டிவ்னஸ் ஆர் ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டிவ்னஸ் ஆர் ரீப்ரொடியூசிபிலிட்டி. ஓகேங்களா? இந்த ரிப்பீட்டிவ்னஸை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பர், ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வெர்னியர் கேலிப்பர் எடுத்துகிட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் லைக் இது போல் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட லென்த்தை நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? மெஷர் பண்ணும் போது நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஓகேங்களா, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கக்கூடிய சேம் டைமென்ஷன் அப்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வித் சிங்கிள் எக்யூப்மெண்ட் தான் இந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். இப்போ வந்து ஒரே ஒரு வெர்னியர் கேலிப்பர். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரே ஒரு சிங்கிள் வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் லென்த்தை மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் மெஷர் பண்ணாலும் சரி, எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, அதோட டைமென்ஷனில் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைமென்ஷன்ஸ் அப்டெயின் ஆகிடுச்சோ அதே டைமென்ஷன் நம்மளுக்கு அப்டெயின் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ரிப்பீட்டபிலிட்டி ஆர் ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரிசிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ப்ரிசிஷன்றது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ரிப்பீட்டிவ்னஸ் ஆர் ரீப்ரொடியூசிபிலிட்டி. இது ரெண்டுத்துக்கான அர்த்தம் ஒன்று தான். ரிப்பீட்டிவ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நம்ம ஒரு சிங்கிள் எக்யூப்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, அன்னோன் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணும் போது எத்தனை நம்பர் ஆஃப் டைம் மெஷர் பண்ணும் போதும் சேம் டைமென்ஷன் அப்டேட் ஆகும். இது வந்து ரிப்பீட்டபிலிட்டி. ஓகேங்களா? ப்ரிசிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மெட்ராலஜிக்கான டெஃபினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அக்யூரசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மெயினாக இந்த மெட்ராலஜி டேர்ம்ஸில் இந்த 3 டேர்ம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோஸில். இந்த அக்யூரசின்றது என்ன அப்படின்னா ஒரே லைன் தான்.
it refers nearest to true value. ஓகேங்களா, இதுதான் வந்து அக்யூரசி. ஓகேங்களா, மெயினாக சொல்லணும் அப்படின்னா அக்யூரசின்றது ஒரே சிம்பிள் வேர்ட், நியரஸ்ட் டு ட்ரூ வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒர்க் பீஸோட டயாமீட்டர் வந்து நம்ம மிஷினிங் பண்ணுறோம். இதோட மிஷினிங் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு 20 mm வந்து டயாமீட்டர் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, ஆனால் இது நம்ம மெஷர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பரோ, ஓகேங்களா, வெர்னியர் கேலிப்பரை வச்சு மெஷர் பண்ணும்போது டேரெக்டாக இதோட வேல்யூஸை நம்ம வந்து டயாமீட்டர் வந்து 20 mm தான் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கண்டிப்பாக நம்மளோட சொல்ல முடியாது. கரெக்டுங்களா, இதுக்கு நம்மளுக்கு சம் ரேஞ்சஸ் வேல்யூ வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 ± 0.1 mm இப்படின்னு சொல்லும் போது இதுதான் இதோட அக்யூரசி. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இதை நோட் பண்ணணும் அப்படின்னா 20.01 19.99. ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்து இந்த 2 லிமிட்டுக்குள்ளே தான் வந்து இதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூ வேல்யூவுக்கு பக்கமாக இருக்கும். ஓகேங்களா, நியரஸ்ட் டு ட்ரூ வேல்யூ இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எந்த எக்யூப்மெண்ட் எடுத்துருக்கோங்களோ அந்த எக்யூப்மெண்ட்டோட அக்யூரசி. ஓகேங்களா, நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லீஸ்ட் கவுண்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வச்சுருக்கேன் சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல இந்த விஷயம். ஓகேங்களா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மெட்ராலஜி அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு அகைன் ஒன் டைம் சொல்கிறேன். மெட்ராலஜின்றது டிஃபைன் சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் ப்ரிசிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் அக்யூரேசி ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இதில் ப்ரிசிஷன்னா என்னது, அக்யூரேஷன்னா என்னது, மெஷர்மெண்ட்னா என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துச்சு. மெயினாக வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் மெட்ராலஜி. ஓகேங்களா, வந்து இதோட அப்ஜெக்டிவ், மெட்ராலஜி உருவாக்கத்துக்கான ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மெயினான விஷயம் அக்யூரேசி. ஓகேங்களா, ப்ரொவைட் அக்யூரசி இன் மினிமம் காஸ்ட். ஓகேங்களா, ப்ரொவைட் அக்யூரசி இன் மினிமம் காஸ்ட். மினிமம் காஸ்ட்டில் நம்மளுக்கு குட் அக்யூரசியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மெட்ராலஜியை வந்து நம்ம மெயினாக அப்ஜெக்டிவ் கொண்டு வந்தோம். சரிங்களா, அதே போல் இதோட டு ப்ரிப்பேர் டிசைன் ஃபார் கேஜ் அண்ட் ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷன் ஃபிக்சர்ஸ். ஓகேங்களா, ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபிக்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிக்ஷன் ஃபிக்சர்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஆக்சுவலி இது ஒரு தனி டாப்பிக்கே இருக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் டாபிக்ஸில் பார்ப்போம். சரிங்களா, அதில் ஜிக்ஷன் ஃபிக்சர்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபிக்சர்ஸை நம்ம உருவாக்கும் போது அதோட டிசைன், ஓகேங்களா, டிசைன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த மெட்ராலஜி வந்து மெயினாக வந்து ஒரு அப்ஜெக்டிவாக வந்து இருக்குது. அதே போல் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் மெத்தடை வந்து நம்ம உருவாக்கலாம். ஓகேங்களா, இந்த மெட்ராலஜியில் ஸ்டாண்டர்ட் மெஷரிங் மெத்தட்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம். அதே போல் பீரியாடிக் கேலிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்யூரேசி ஆஃப் மெஷர்மெண்ட் த்ரூ பீரியாடிக்கல் கேலிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இதோட அப்ஜெக்டிவை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னாக. டு ரெடியூஸ் காஸ்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் அண்ட் ரீஒர்க்ஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனிஸில் வந்து எந்த ஒரு ரா மெட்டீரியல் வந்தாலும் சரி, இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்தாலும் சரி, அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அது ரிஜெக்ஷன் ஆர் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இல்லைங்களா, கண்டிப்பாக ரிஜெக்ஷன் இருக்கும், அது ரீஒர்க் இருக்கும். இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த மெட்ராலஜியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அதே போல் டு டிட்டர்மைன் த ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா, ஒரு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் இந்த மெட்ராலஜியோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, சின்ன சின்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இந்த மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்க போகிறது கிடையாது நம்மளுக்கு. சரிங்களா, மெயினான விஷயம் இந்த மெட்ராலஜி இந்த வீடியோஸில் மெயினாக மெட்ராலஜினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு டெஃபினேஷன் தான் இந்த வீடியோஸ். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லீனியர் டைமென்ஷன். ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய வேர்ல்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோஸ் மெயினாக வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ் மட்டும்தான். உங்களுக்கு அந்தளவு இது எக்ஸாம்ஸ் எல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.